வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு ஆன்மீக வழியில் செல்ல உகந்த உணவு சைவமா அசைவமா. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நமது மனித உடலானது சைவம் மற்றும் அசைவம் எதை உட்கொண்டாலும் அது ஜீரணமாகும். ஆனால் நாம் உட்கொண்ட அந்த உணவு அதன் தன்மையை வெளிப்படுத்தும். அவ்வகையில் நாம் இன்று ஆன்மீக வழியில் செல்ல நமக்கு உகந்தது சைவமா அசைவமா என்பதை பற்றி பார்ப்போம். சைவ உணவானாலும் சரி, அசைவ உணவானாலும் சரி, அதில் உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. குறிப்பாக கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின், மினரல்ஸ் அவ்வகையாக நிறைய சத்துக்கள் அடங்கியுள்ளன. நாம் சைவம் உண்டாலும் அசைவம் உண்டாலும் அது நாக்கிற்கு மட்டுமே அதன் சுவை தெரியும். நாக்கை கடந்து அந்த உணவு உள்ளே செல்லும்போது இந்த உடலுக்கு அது சைவமா அது அசைவமா, அதன் ருசி என்ன என்பது எதுவுமே தெரியாது. நமது முன்னோர்களும் ரிஷிமார்களும் நமக்கு ஒரு பாதை வகுத்து தந்திருக்கின்றார்கள். அதாவது, ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் ரோகி, 3 வேளை உண்பவன் போகி என 3ஆக பிரித்து தந்திருக்கின்றார்கள். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பிரமிட் குறியீட்டை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது, முதலில் புல், அடுத்தது பூச்சி, அடுத்தது புழுக்கள், அடுத்தது பறவை, அதற்கு அடுத்ததாக மிருகம், அதற்கு அடுத்ததாக மனிதன். இவையாக ஒரு பிரமிட் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவ்வகையில் நாம் கடைசியாக இருக்கின்றோம் அந்த பிரமிடில். நமக்கு முந்தைய மற்றும் பிந்தைய உணவை நாம் உண்ணக்கூடாது. அதாவது, நமக்கு முந்தையது மிருகம், அவ்வாறு அந்த மிருகங்களை நாம் உண்ணக்கூடாது. ஏனென்றால் அதன் தன்மை நமக்குள் வெளிப்படும். அப்படியானால் நாம் நமக்கு தூரமாக உள்ள முதலாவது, 2வது வகையான புல், பூண்டு, கீரை, காய்கறி வகையானவற்றை நாம் உட்கொள்ளலாம். நாம் ஒரு அசைவ உணவை எடுத்துக்கொள்ளும்போது அந்த மிருகமானது எந்த கர்மாவை கொண்டுள்ளதோ அந்த கர்மா நம்மை வந்தடையும். ரிஷிமார்கள் இன்னொன்றையும் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். அதாவது, நாம் உண்ணும் உணவின் மூலம் உயிரோடு இருக்க வேண்டும். அதாவது, நாம் உட்கொள்ளும் உணவின் மூலமானது உயிரோடு இருக்க வேண்டும். நாம் மிருகங்களை உட்கொள்ளும்போது அது உயிரோடு இருப்பதில்லை. காய், கனி, பழம் இவைகளை நாம் உட்கொள்ளும்போது அதன் மூலம் உயிரோடு இருக்கும். அந்த வகையில் பார்த்தால் நாம் அசைவம் உட்கொள்ளக்கூடாது. சிலருக்கு இந்த கோழி முட்டையை பற்றி சந்தேகம் எழும். அதாவது, கோழி உயிருடன் தானே இருக்கின்றது, அதன் முட்டை சாப்பிடலாமா என்று. உண்மையில் அந்த முட்டைக்குள் ஓர் உயிர் இருக்கின்றது. எனவே அதுவும் அசைவ உணவிலேயே சேரும். ஆன்மீக வழியில் செல்பவர்கள் அதிக அளவு காரம், உப்பு, புளிப்பு
துவர்ப்பு இவ்வகையான சுவையை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. நமது மனிதர்களில் 3 குணங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது சாத்வீகம், தாமசம், ராட்சசம். அதாவது சைவ உணவு மட்டும் உட்கொண்டு நம்மையும் பிறரையும் துன்புறுத்தாமல் உண்டு வாழ்வது சாத்வீகம். அதற்கு அடுத்ததாக தாமசம். இவ்வகையானவர்கள் சைவமும் அசைவமும் உட்கொண்டு தன்னையும் பிறரையும் துன்புறுத்தி வாழ்வார்கள். அடுத்ததாக ராட்சசம். இந்த குணம் கொண்டவர்கள் அசைவ உணவு பிரியர்களாகவும் பிறரையே மட்டுமே துன்புறுத்தி வாழ்பவராகவும் இருக்கின்றார்கள். அதுபோல ஆன்மீக பாதையில் செல்பவர்கள் வெங்காயம், இஞ்சி, பூண்டு முதலான சைவ உணவுகளையும் அளவோடு உண்பதும் அல்லது அதனை தவிர்ப்பதும் நல்லது. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity.